ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி தொடர விட்டு வெளியேறிச்சு. ஆர்ஆர் அணி அபார வெற்றி பெற்றுச்சுங்க. இதை மூலிமா வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணி உடனே நம்ம அம்பத்தி ராய்டு ஒரு ட்வீட் போட்டார். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபி அணி இந்த மாதிரி தோற்றது நான் எதிர்பார்த்தது தான். அவங்க தோப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சிஎஸ்கே அணிக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்றது ஏதோ கோப்பையே வென்ற மாதிரி தான் அவங்க செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த ஆட்டிடியூடனால தான் ஆர்சிபி அணி இது வரைக்கும் கப் அடிக்காமல் இருக்கு அவங்க ரசிகர்கள் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு தான் முன்னே இருக்கும். அது கூட அந்த அளவுக்கு அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறது, அந்த அளவுக்கு ரசிகர்களை எதிர்க்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா கோலியோட ஆட்டிடியூடும் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்பத்தி ராய்டும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோக்கும் போது அவரோட கமெண்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கண் கலங்கி ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் சென்னை அணி தோத்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். அதனால் அவர் தோத்தது, சென்னை அணி தோத்தது ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் அப்பயே ஒரு ட்வீட் போட்டார், ரொம்ப எனக்கு ஏமாற்றமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து நேற்று போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி அணி நிறைய பேர் இந்த அளவுக்கு ஜெயிக்கும் அந்த அளவுக்கு ஜெயிக்கும், வின்னிங் பர்சன்டேஜ் ஆர்சிபி அணி தான் 80-90 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று வீடியோவில் நான் சொன்னேன் ஆர்ஆர் அணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும், ஆர்சிபி அணி தோத்துரும் சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போந்தே இந்த அளவுக்குலாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அப்புறம் இன்னும் கப்பில் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அமைதி இருக்கணுங்க, அதோட மரியாதை இருக்கணும். கரெக்டாக நல்ல இது இருந்தால் மட்டும்தான் கப் அடிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சிஎஸ்கே அணியை சொல்லலாம். எவ்வளோதான் ஜெயிங்க, சும்மா ஸ்மால் செலிப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்சிபி அணி பண்ணுற அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சென்னை அணி இன்னும் கூட சாம்பியன் அணியாக இருக்குது ஐபிஎல்லில். இதை தொடர்ந்து நானும் ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண முன்னே, இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் சென்னைக்கு அடுத்தது நம்ம ஆர்சிபி அணி கப் அடித்தா ஓகேங்க. ஏன்னா கோலி ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவர் இன்னும் ஒரு கப்பு கூட அடிக்கல ஐபிஎல்லில். அதனால் அவர் அடித்தா நல்லதுன்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் கண்டிப்பாக நினச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கடைசியில் இந்த மாதிரி நம்ம சென்னை அணிக்கிட்ட வின் பண்ணி இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனும் இந்த மாதிரி நம்ம ரசிகர்களை காண்டேத்துற மாதிரி பண்ணது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஆதங்கமாயிட்டாங்க. அதுக்குன்னே ஆர்சிபி நீ தோக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரவுண்ட்லேயும் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நிறைய பேர் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, லைவ் மேட்ச் பார்த்துருந்தா. அதனால் அப்படி இருந்த நம்மளே நினச்சி ஆர்சிபி நீ ஜெயிச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நம்ம பிஹேவ் பண்ணதுனால நம்ம அவங்களுக்கு எதிராகிட்டோம். அதனால் ஆர்சிபி அணி தோற்றுருக்குது நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அளிக்கும் நான் நினைக்கிறேங்க. ஆர்சிபி அணி தோத்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அம்பத்தி ராய்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் தான் அவர். இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.